உங்களெல்லாம் பார்க்குற சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்கு உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கா? நீங்க எல்லாம் எப்படி பண்ணீங்க? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ அப்படி இருக்கீங்க. அப்படிலாம் நீங்க என்ன நாள் என்ன நாள்? நாளைக்கு மாதம் செய்ய நாளைக்கு தான் மாதம் செய்ய இன்னைக்கு இப்படி மாதம் செய்ய என்னது மாதருக்கெல்லாம் நாளைக்கு மாதம் செய்ய மாதரா தப்பா சொல்லிடுவேன். ஆனாப்பா சரி சார் சரி கத்தரவுல ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு நான் ஒரு சீக்கிரமா ஒரு மெசேஜ் நான் கொடுத்துட்டு நம்ம போய் பட்டைய காலம் போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? சரி வச்சுட்டு போயிடும் நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறோம்? பட்டைய காலம் போறோம். நீங்க ரொம்ப பரிசு நீங்க வேலைக்கு வரல. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டைய காலம் போறோம். சரியா? நான் இந்த மெசேஜ் நான் இன்ன வரைக்கும் யார்ட்டையும் நான் கொடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நான் கொடுத்ததில்லை. ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா இதுமே மாம் எனக்கு இதுல ஒரு தோணுது. ஆனா அதுவும் தப்பாயிரும். சரி வேணா விட்டுறலாம். சொல்லிட்டா மென்டல் ஆஃப் மேட்னஸ். சரி 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 இன்னைக்கு இல்ல வார்த்தைக்கு நம்ம போயிடலாம். இன்னைக்கு நீங்களாம் பெண்ணு அப்பயும் இந்த 4 ஆண்டு தானா 1 2 நல்ல சேர்த்து காத்திருப்போம். நம்மளுக்கு நிறைய கூட்டம் வர முடியாது. அதான் நம்ம சீக்கிரம் கலந்து முடிச்சு எல்லாத்தையும். சரி ஜாலியா இருங்க. நீங்க இருக்கிற பார்த்தா எனக்கு போராட்டமா இருக்கீங்க. சரி இன்னைக்கு நான் சீக்கிரமா சொல்றேன். நீங்க எல்லாம் பிரஷியஸ் வுமன். தமிழ்ல எப்படிமா மிக உயர்ந்த பொம்பளைங்க. அதாங்க பிரஷியஸ் வுமன். பக்கத்துல பார்த்து சப்புன்னு 2 கொடுத்து பக்கத்துல உள்ளவங்களுக்கு எப்படி ஹலோ போனை பார்க்க சொல்ல சிரிக்க சொல்ல சப்புன்னு கொடுக்க சொல்ல கொடுத்து precious woman. நான் precious man. நீங்க precious woman நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க precious woman. இன்னைக்கு உள்ள மெசேஜ் டைட்டில் precious woman. விலமதிக்க வில உயர்ந்த அப்படி வெச்சுக்கலாம். இல்லனா ஸ்பெஷல்லி பெஸ்டான ஸ்பெஷல். இது சென்ஸ் பண்ணிட்டோம். இத அழிச்சிருங்க. நான் மெசேஜ் குள்ள நான் ஒரு பரிசுத்தமா மெசேஜ் குள்ள வந்தேன். தப்புலாம் பண்ண மாட்டேன். ரைட் ஃபர்ஸ்ட் டைம். சரி precious woman. எப்படி நீங்க பிரஷஸ் உமனா இருக்கீங்க? கடவுள் உங்களை எப்படி பார்க்கறாரு? அப்படினா ப்ரோவர்ப்ஸ் 3:15 பைபிள்ல யார் எங்க கேசா மைக் இருக்கமா இல்ல நான் வந்து எடுத்துக்கிட்டா இருக்கேன். சரி படிங்க. முத்துக்களை பார்க்கிலும் அம்மா நான் மறுபடியும் சொன்னேன். ஆரம்பம் எங்க ஓட போறாங்க? முத்துக்களை பார்க்கிலும் அப்படி படி. முத்துக்களை பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. அது விலையேற பெற்றது எது? படிங்க அடுத்தது. நீ இச்சிக்காத ஒன்றும் அதற்கு நிகரல்ல. சரி அப்படின்னா நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். She is more precious than rubies. Nothing you desire can compare with her. அப்படின்னா தெரியுமா? நான் ஆசைப்படுறது எதுவுமே அவளோட ஈடு ஆகாதான். என் பொண்டாட்டி ஈடு ஆகாதான். ஐயோ இப்ப வீட்டுல பேசுவா எங்க மட்டும் நல்லா வீட்டுல. சரி எனக்கு நீ ஊமன் இல்ல நான் ஊம்பல பத்தி தான் பேசுவோம். மேனா மேல பத்தி பேசுவோம். சரி நீங்க மோ பிரஷஸ் ஒரு ஆம்பளை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பொம்பளைங்களா இருக்கீங்களே அம்புஜம் தங்கஜம் எல்லாம் உங்களை ஆண்டவர் வந்து பிரஷஸா பாக்குறாங்க. அந்த பிரஷஸ் எப்படின்னா மிக உயர்ந்த ஒரு பிரஷஸ். எனக்கு 2 எக்கோ வருதுப்பா. அப்ப அந்த எக்கோ மட்டும் அனுப்பிச்சிடுறீங்களா? ஓகே ரைட். நான் இப்போ இந்த புரிஞ்சுச்சா? நீங்க யாரு? பிரஷஸ். அப்படியே அழகா இருக்கீங்க. தங்க மாதிரி ஜொலிக்கிறீங்களா? பிரஷஸ். அதனால நீங்க எப்போதும் மனசுல எப்படி இருக்கணும்? பிரஷஸா தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். நான் ஒரு பாவி, நான் ஒரு தகுதி இல்லாதவன், நான் ஒரு அப்படியே நீங்க சொல்லக்கூடாது. நான் ஒரு கேப் மாதிரி உண்ட மாதிரி இதை முடிச்சு வைக்க அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. நான் பிரஷஸ். எப்படி? சரி அடுத்த ஸ்லைடு போலாம். எப்படி நீங்க பிரஷஸ் ஆவீங்க அப்படின்னு நான் கடைசியா சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் 2 பேர் கம்பேரிசன், அதாவது கம்பேரிசன் அப்படின்னா வேறுபாடு. இந்த 2 பேர் பொம்பளைங்க இருக்காங்க. இந்த பைபிள் நிறைய பொம்பளைங்க இருக்காங்க. நான் நார்மலா பேசுறேன். நிறைய பொம்பளைங்க இருக்காங்க. ஆனா நிறைய பேர் எஸ்தரை பத்தி பேசியிருக்காங்க, மேரியை பத்தி பேசியிருக்காங்க. இது யாரு? எஸ்தர், ரூத் இவங்க பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆனா ரொம்ப பேசப்படாத 2 பேர் நான் பேசுறேன். முதலாவது பாத்தீங்கன்னா ஆப்பிள் வச்சிருக்கிறது யாரு?
ஏன்னா அந்த கோத்துக்கு நீங்களா சரி அதான் தெரியுது. சரி விட்டுலாம். 2 பொம்பளைங்க இருக்காங்க. சோ இந்த 2 பொம்பளைங்க பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 2 பொம்பளைங்கள ஆண்டவர் யார் மேல பிரியமா இருந்தாரு அப்படின்றத காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்க பிரஷஸா இருக்கிறீங்க அப்படின்றது. புரியுதா அக்கா? புரியுதா? என்னக்கா சொன்னேன் அக்கா? அப்பதான் முடிய காட்டுறாங்க. பாருங்க முடிய. சரி ஓகே, பாப்போம். இவங்க பாக்குறோம். இவங்க ரொம்ப கரும் நம்ம பாக்குறது. யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன். இவங்க யாரும் ஏவாள் நம்மளோட அம்மா, என்னை பத்த அம்மா அப்படின்ற மாதிரி இவங்க நம்ம அம்மா. சரி, இந்த அம்மா ஒரு நாத்த வேலை பண்ணி வச்சாங்க. இந்த அம்மா பண்ண வேலை தான் இப்ப எல்லாமே. சரி, அடுத்த சைடு போடுங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? 3 விஷயத்தை நான் சொல்றேன். இந்த அம்மாக்கு 3 விஷயம் நடந்துச்சு வாழ்க்கையில. மேடம் ஈஃப் எவ்வளவு மரியாதையோட வச்சிருக்க முடியுங்களா? மேடம் ஈஃப். இந்த அம்மா முதல்ல எப்படி பண்ணாங்க? என்ன நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில? she being deceived. அவங்க தந்திரமா ஏமாத்தப்பட்டாங்க. என்ன பண்ணப்பட்டாங்க? ஏமாத்த. ஒருவேளை நீங்க தந்திரமா ஏமாத்திருக்காங்க. உங்களை தந்திரமா சில பேரு நீங்க இன்னும் ஏமாறாத மாதிரி ஏமாந்துருக்கீங்களா இல்லையா? ரைட்டு. ஏன் ஏமாத்தப்பட்டாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏன் நம்ம ஏமாத்தப்படுறோம்னா, நம்ம நிறைய நேரத்துல பொய்ய உண்மையை நம்பிடுறோம். நீங்கெல்லாம் பொய்ய நீங்க சொல்றீங்க, நம்மளே சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து இது நம்ம எல்லாம் பொய்ய உண்மையை நம்பிடுறோம். ஆதியா 3:1 தமிழ்ல இருக்கா? அதை வச்சிருக்கீங்க தமிழ்ல? நான் இங்கிலீஷ்ல தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் படிச்சீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அடுத்தது, அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு மரத்தை சாப்பிடக்கூடாது, இந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஆனா அப்பயும் பாருங்க, உண்மையை சொல்லிட்டாரு ஆண்டவர். என்ன பண்ணக்கூடாது பண்ணணும் சொல்லிட்டாரா? ஆனா இவன் வந்து கேட்கிறான், ஆண்டவர் சொன்னாரோ? அப்ப இவன் ஒருவேளை சொல்லிருக்க மாட்டாரோ அப்படின்னு வந்துட்டான். அந்த கட்டத்துக்கு வந்துட்டான். அவர் சொல்லிட்டாரு. ஆனா இவன் 2வது வந்து சொல்றான், சொன்னாரா? உன்கிட்ட வந்து சொன்னாரா அப்படின்னு சொன்ன உடனே ஒருவேளை சொல்லிருக்க மாட்டாரு போல நினைச்சு பாலத்தை எடுத்து தின்னு விட்டாரு. பைபிள்ல சாப்பிட்டது மட்டும் இல்ல, என்ன ஆச்சு அடுத்தது? சாப்பிட்டோன்னே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? உலகத்துக்குள்ள பாவம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. ஏன் அவன் பாவத்துக்குள்ள விழுந்தா தெரியுமா? நிறைய நேரத்துல நீங்களும் நானும் ஒரு விஷயத்துக்குள்ள விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய காதை அடைக்காம நிறைய பேருக்கு காதை திறந்துடுறோம். புரியுதா நான் சொல்றது? சொல்றது தெரியுதா? காதை அடைக்கணும், காதை அடைக்க கட்டிட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், நல்ல விஷயத்தை கேள். நீ பாவி இல்ல, நீ உண்மையான தேவனால் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதிமான்கள் அப்படின்னு சொல்றத கேளு. யாருடைய பாவி சொல்றாங்களோ அவங்க கேட்காத. உனக்கு வியாதி வந்துடும் சொல்றவன்ட்ட காது கொடுக்காத. உனக்கு வியாதி வராத அவன் சொல்லிட்டு இருக்கான் கிறுக்கு மாதிரி, அவன்கிட்ட சொல்றத கேளு. ஏன் தெரியுமா? நீங்க நல்லதை கேட்க கேட்க உங்க வாழ்க்கையிலிருந்து நல்ல ஜீவன்கள் வெளியே வரும். புரியுதா நான் சொல்றது? எப்படி நல்லது கேட்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். விசுவாசம் கேட்பதினால் வரும். விசுவாசம் எப்படி வரும்? ஆனா தான் எனக்கு 40 வயசுல வியாதி வரும்னு யார் உங்களுக்கு சொன்னா? 40 வயசுல கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு யார் சொன்னா? எப்படி உங்களுக்கு தெரியும் கேக்குறேன். யாரோ சொன்னாங்க, யாரோ சொல்லல. Facebook சொல்லுச்சு. ஒரு 40 வயசுல அவர் ஒரு கேன்சர்ல இருப்பாரு, அவர் சொல்லியிருப்பாரு, பாத்து 40 வயசு தாண்டாது ரொம்ப கஷ்டம். ஓ ஆமாவா? அப்புறம் உனக்கு ஏதாச்சும் கட்டி வந்துட்டோன்னே கேன்சர் கட்டி போல இருக்கு. எங்க வந்துச்சு? பொய்ய காதை உறுதி கேட்டோம், அது அப்புறம் வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. பொய்யே ஒரு விஷயம் பாவத்தை உள்ள கொண்டு வரணும்னா, உண்மையான விஷயத்தை கேட்கும்போது உனக்குள்ள ஜீவனை கொண்டு வர முடியுமா? முடியாதா? முடியும். அதனால இப்ப மேல வீட்டுலயே நான் சொல்றேன், என்னன்னா காதை சும்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் இதை சொல்றான், அதை சொல்றான், அப்படி சொல்றான், எல்லாத்தையும் போய் காதை அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க 2வது விஷயம் ஒன்று பண்ணிச்சு. அவங்க என்ன நடந்துச்சு? டிஸ்ஒபீடியன்ட். அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. வசனம் ஆதியாகமம் 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க
தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், ம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அவ்வளவுதான். இங்க ஏவாளுக்கு கீழ்ப்படியாம நிமித்தம் உள்ளே பாவம் வந்தது. நான் என்ன சொல்றேன்னா, என்ன நடந்துச்சு, அதனால என்ன விளைவுகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். முதலாவது அவ ஏமாத்தப்பட்டா. எதனால ஏமாத்தப்பட்டனால? ஒரு பொய்க்கு அதிபதியா மாறிட்டா, ஒரு பொய்யை அடிமையா ஏற்றுக்கொண்டா, எல்லா பொய்யும் ஏத்துக்கிட்டா. ரெண்டாவது கீழ்ப்படியாம இருந்தா, கீழ்ப்படியாம ஆனதுனால பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. அதான் நான் போட்டிருக்கேன், sins enter the world. இப்ப அடுத்தது அவளுக்குள் என்ன நடந்தது? அவன் என்னத்தை கொண்டு வந்தா? bring death. ஜெனசிஸ் 2:17. அது படிச்சாச்சுங்க. என்ன படிச்சீங்க? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சரி, முடிஞ்சா புரிஞ்சா நான் சொன்னது? நீங்க கால தப்பான விஷயத்துக்கு அவ கொடுத்தனால கீழ்ப்படியாம ஆனா, கீழ்ப்படியானால இப்ப அவளுக்கும் தேவனுக்கும் ஒரு மரணம் உண்டாகுது. புரிஞ்சா? அதனால நான் சொல்றேன், காதை சும்மா அங்க போய் கொடுக்காதீங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும் வாழ்க்கையில. உங்களுக்கு தெரியாம உங்க ஜீவன் மறிப்பதுக்குள்ளாக போயிடும். ஆனாதான் ஜீவன் உள்ள வார்த்தை கேட்கணும். இப்ப இன்னொரு பொருளை நான் காட்டுறேன். அடுத்தது இவங்க யார்? அன்னை தெரேசா மாதிரி இவங்க அன்னை மேரி. யாருங்க? தெரியுதுங்க? இயேசுவோட அம்மா. இவங்களுக்குள்ள 3 விஷயம் நடந்துச்சு. காட்டுங்க. இந்த மேரிக்கு ஒரு விஷயம், 3 விஷயத்துல முதல் விஷயம் என்னது? ஃபேவர். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க கிருபை பெற்ற என்ற ஸ்திரியாய் பார்க்கிறார். உங்களை பாவம் இருக்கிற ஒரு ஸ்திரியாய் பார்க்கவில்லை. நீங்கள் கிருபை பெற்றவர்களே வாழ்க. மதர் ஆஃப் மேட்னஸ் இல்ல, கிருபை பெற்றவர்களே வாழ்க. சரி, முதல்ல என்ன பண்ணிட்டா? கிருபை பெற்றுக்கிட்டா. இப்ப கிருபை அவக்குள்ள அவ மேல வந்ததுனால இப்ப என்ன விளைவு நடக்குது? டைரக்ட் என்கவுண்டர் நடக்குது. டைரக்ட் என்கவுண்டர் என்ன தெரியுமா? யாரு மேல தயவும் கிருபையும் இருக்கோ, இப்ப சொல்ற நல்லா மனசுல வச்சுக்கீங்க, யாரு மேல கிருபையும் தேவனோட தயவும் இருக்கோ அவனுக்கு பரலோகத்தின் டைரக்ட் என்கவுண்டர் எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும். உங்க மேல கிருபை இருக்கிறதுனால பரலோகத்தின் டைரக்ட். உங்களுக்கு பாட்டு பாடணுமோ? சரி, வேணாம், டைம் ஆயிடும், அப்புறம் முடிஞ்சிடும். சரி, டைரக்ட் என்கவுண்டர் அவன் நடந்துகிட்டே இருந்துச்சு. என்ன டைரக்ட் என்கவுண்டர்? தேவதூதன் அவன் வீட்டுக்கு வந்து சொன்னாரு, நீ கிருபை பெற்ற. கிருபை வந்துச்சா இல்ல என்கவுண்டர் வந்துச்சா? கிருபை வந்துச்சு. கிருபை தேவ பாதையாவ அவ தயவு பெற்றவளா இருந்தா அப்பதான் தேவன் மெசேஜ் அனுப்புறாரு. சரி, you are favored. இரண்டாவது கீழ்ப்படிஞ்சா. வசனம் வாசிங்க. லூக்கா 1:3. 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், என்ன சம்பவம் சொல்றேன். முதலாவது தயவு பெற்றவனே தேவதூதன் சொல்றான், நீ ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. பலபலபல சொன்னதுக்கு அப்புறம் இவன் சொல்றான், நான் புருஷனே எனக்கு இல்லை, எப்படி நான் கர்ப்பமாக முடியும்? அவன் சொல்றான், ஆண்டவர் ஆகியோர் மேல ஒரு வன்னி கர்ப்பம் தைப்ப அப்படின்னு. இப்ப டக்குனு அவன் என்ன பண்றா? அடியை நான் கேட்கிறேன், அடிமை அப்படின்ட்டா. என்ன சொல்லிட்டா? கீழ்ப்படிஞ்சா. கீழ்ப்படிஞ்சனால வந்த விளைவு என்ன தெரியுமா? salvation to the, என்ன போடுறீங்க? salvation to the world. ஒரு பெண்ணு கீழ்ப்படிஞ்சனால பூமிக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஒரு பெண்ணு கீழ்ப்படியாதனால பூமிக்கு பாவம் வந்துச்சு. இப்ப நீ சொல்ற, எப்படி தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கொண்டே இருக்கிறாயோ உனக்குள்ள இருந்து ரட்சிப்பு ஆகிற ஆளை வெளியே வந்து கொண்டே இருக்கும். எப்படி கீழ்ப்படியாம தவறுகிறாயோ அப்போ நான் சொல்ல மாட்டேன், நான் சென்சர் பண்ணிடுவேன். நீங்களே கீழ்ப்படிவீங்க அப்படி நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கேன். கீழ்ப்படிவீங்க தானே? எனக்கு இல்ல, அவருக்கு. புரியுதா? நீங்க எனக்கு வந்து பாத்துட்டு அண்ணன் பாக்குறாரு, பாஸ்டர் பாக்குறாரு, வெளியே போயிட்டு அண்ணன் எங்க பாக்குறாரு, நான் பேசி நேரம் குப்பத்து தூக்கிடுவேன். அவர் பாக்குறாரு. சரி, அடுத்தது முதலாவது தயவு பெற்றிருந்தா, இரண்டாவது கீழ்ப்படிஞ்சா. முதல் தயவு பெற்றனால என்ன நடந்துச்சு? டைரக்ட் என்கவுண்டர், டைரக்ட் அக்சஸ் டு தி ஹெவன்.
ரெண்டாவது கீழ்ப்படிஞ்சனால உலகத்துக்கு ரட்சிப்பு வந்தது. இப்ப மூணாவது அவள் மூலியமா என்ன வெளியே வந்தது? என்னத்தை கொண்டு வந்தா போட்டிருக்காங்க, bring life. லூக்கா 2:7. அவர் தன் முதல் பெயரான குமாரனை அவர் தமது முதல் பெயரான குமாரனை ஸ்தாபித்ததிலே அவர்களுக்கு என்னவா சாரி பாதி காண போச்சு. குமாரனை பெற்று குமாரனை பெற்றார். ஓகே, அப்புறம் இல்லையா சாத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லா இருந்தபடியால் வெளியே துணிகளை சுற்றி சரி முடிஞ்சு அப்படியே படிக்கிறோம். ஓகே, புரிஞ்ச நான் சொன்னேன். இப்போ கடைசி என்னன்னா ஜீவனை வெளியே கொண்டு வந்தா. யார் அந்த ஜீவன்? யார் அந்த ஜீவன்? உங்க மேல தயவு இருந்துச்சுன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தை கீழ்படிச்சிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஜீவன் வெளியே வந்துருக்கும். நீங்க நல்லது கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள தயவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, டைரக்ட் என்கவுண்டர் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, கர்த்தர் உங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாருன்னா, நீங்க கீழ்படிச்சிட்டே இருக்கீங்கன்னா, மத்தவங்க நீங்க நல்லதுதான் பேசிட்டு இருப்பீங்க. மத்தவங்க சொல்லுவீங்க மன்னிச்சிருன்னு சொல்லுவீங்க. இதே உங்களுக்கு இது இல்லைன்னா என்ன நடக்கும்னா, அவன் ஏன் மன்னிச்ச? அவன் வீட்டுக்கு எதுக்கு போனேன்? அவன் வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவேன், செருப்பால அடிப்பேன். புரியுதா? ஆனா இப்படி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மன்னிச்சிரு விட்டுரு கடவுள் பார்த்துக்குவாரு. சில பேர் இப்படி சொல்லிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அப்படிதான் சொல்லிட்டு வந்தேன், அவன் எப்படி போய் சொல்றான்னு பாக்குறதுக்கு தான். நீ மன்னிக்காம இருந்திருக்கலாம் மாதிரி. சரி, அது வேற ஆளு, வேற கேட்டகரி. நீங்க ஐயோ உங்களை யாரையும் நான் சொல்லல, நீங்க ரொம்ப ரொம்ப சரி. இப்ப தயவு உங்களுக்குள்ள இருக்கு, கீழ்படிஞ்சிட்டீங்க. கீழ்படிஞ்சனால மேரிக்கு என்ன வெளியே வந்தது? என்ன வந்தது? இப்ப நீங்க எப்படி தயவு உள்ளவங்களா ஆகணும்னு காட்டுறேன். யாருனால? சுய நீதியினால் நீங்க தயவு உள்ளவர்களாய் வசனம் அடுத்தது. இந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷன்? உங்களை யாரும் தகுதிப்படுத்தல, உங்க மேல யாரும் தயவு வைக்கல. கடவுள் கூட உங்க மேல தயவு இல்லை, தெரியுமா? நான் இப்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. கடவுள் உங்களை நேசிக்கல. கடவுள் உங்களை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் இது வந்து போடுங்க, இவருனாலதான் உங்களை நேசிக்கிறார். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நம்மளை நேசிச்சதுனால இவரை கீழே அனுப்புனாரு. இவர் மேல அன்பு இருந்ததுனாலதான் நம்மளே நேசிச்சாரு. இவரு அவர் கூட இருந்ததுனாலதான் நம்மள அவர் நேசிச்சாரு. இந்த மனுஷன் இல்லைன்னா நம்மள அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஆதாம கண்டுக்கிட்டாரா? மோசையை கண்டுக்கிட்டாரா? தானியலை கண்டுக்கிட்டாரா? ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் அவர் கண்டுக்கிறாரு. அதனால நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினா நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் பாவி பெண்கள் அல்ல, நீங்க நீதிமான்கள். புரிஞ்சுக்கீங்க, புரியுதா? எங்கை செல்லும் இந்த பாதை யாரோ அப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்னா, போன வாரம் படிச்சேன், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. போட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது அம்மா தங்கச்சி போதும். அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும். ஓகேவா? மன நிம்மதியா இருங்க. நீங்க பிரஷர்ஸ் கடவுள் பார்வையில நீங்க விசேஷமானவங்க. கடவுள் உங்களை வேற மாதிரி பாக்குறாரு சார். நீங்க நீங்க கண்ணாடி முன்னிக்கு நின்று பாக்குற சாரா வேற. ஐயோ ஆண்டவரே இப்படி பண்ணிட்டனே உங்களுக்கு அவர் எதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற எல்லாமே எனக்கு தெரியும். புரியுதா? அதனால ரிலாக்ஸா இருங்க. எல்லாமே அவருக்கு தெரியும். உங்க உட்காரதுலயும் மீறுதலையும் படுக்கையிலும் எல்லாருமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் தைரியமா இருங்க. நீங்க விசேஷமானவர்கள். எங்க மனத்துல ஆழமான ஒரு எண்ணம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் காதை கொடுக்காதீங்க. ஏன்னா காதை நீங்க எங்க கொடுக்கணும்? அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அதுதான் டைரக்ட் என்கவுண்டர் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகேவா? புரிஞ்சா? முடிச்சிடலாமா? செமையா இருக்கீங்களா? கெத்தா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்களா?